வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு வீடியோ. பட் நிறைய பேருக்கு இது என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்கும். ஸோ ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்சஸ், என்ன பெனிஃபிட்ஸ், எது வந்து யாருக்கு சூட்டபிளாக இருக்கும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைவேட் லிமிடெட்னா என்ன? இது ஒரு செப்பரேட் கம்பெனி, ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி, அது தனியாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுக்குன்ட்டு டியூஸாக இருக்கட்டும், லோன்ஸாக இருக்கட்டும், அதுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தனியாக ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன் மாதிரி ரன் பண்ணுறது தான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அண்ட் ப்ரைவேட் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா பப்ளிக் ஃபண்ட்ஸ் எதுவுமே உள்ளே வராமல் ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் டேரக்டர் ஆர் ஷேர் ஹோல்டர் வச்சு ரன் பண்ணுறது தான் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. இதுவே லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ திஸ் வாஸ் லைக், இது வந்து ரொம்ப ரீசெண்டாக தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரீசெண்டாக இந்த சென்ஸ் மேபி நமக்கு 10 years ப்ளஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே நியூ வென் கம்பேர்ட் டு ப்ரைவேட் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் வந்து பார்ட்னர்ஷிப்ஸ் ஆர் வெரி லார்ஜ் அண்ட் ஹியூஜ். பட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அது பார்ட்னர்ஷிப்லேருந்து ப்ரைவேட் லிமிடெட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் பார்ட்னர்ஷிப்பில் வந்து லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். அதாவது இன்கேஸ் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து டிசால்வ் பண்ணணும், இல்லை வந்து டியூஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, இன்சால்வெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட பர்சனல் அசெட்ஸையும் விற்று தான் அதை செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். தட் லயபிலிட்டி இஸ் அன்லிமிட்டெட். ஸோ இந்த ஒரு பர்பஸ்னால நிறைய பேர் வந்து பார்ட்னர்ஷிப்க்கு போகாமல் ஹெசிடேட் பண்ணிவிட்டு இதுக்குன்ட்டே ப்ரைவேட் லிமிடெட் போயிட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட் வாஸ் ஹை. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ திஸ் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஒன்லி, ஆனால் அந்த லைபிலிட்டி மட்டும் லிமிடெட். ஸோ பார்ட்னர்ஷிப்க்கு என்னெல்லாம் அப்ளிகபிளோ அது எல்லாமே ஸ்டில் இட் வில் பி அப்ளிகபிள் ஃபார் லிமிடெட் லைபிலிட்டி ஆல்சோ, LLP also, and then the liability alone will be limited when compared to general partnership. ஸோ இப்போயும் ஜென்ரல் பார்ட்னர்ஷிப்ஸும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ராரோட ரிஜிஸ்டர் பண்ணி ரன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. தென் இது வந்து லிமிடெட் லைபிலிட்டின்றதுனால இன்னுமே நிறைய வரவேற்பு இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டன் அட்வான்டேஜஸ் அதுவுமே இருக்குது. பட் இப்போ என்ன அப்படின்னா, ப்ரைவேட் லிமிடெடுக்கும் லிமிடெட் லைபிலிட்டிக்கும் நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தெரிஞ்சால் தான் நான் வந்து LLPக்கு போகிறதா ப்ரைவேட் லிமிடெட் போகிறதா அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக பார்த்துடலாம். ஸோ வென் இட் கம்ஸ் டு லீகல் என்டிட்டி ஸ்டேட்டஸ், ஸோ இதுவுமே செப்பரேட்டாக வந்து ஒரு லீகல் என்டிட்டியாக தான் கன்சிடர் பண்ணுவோம். LLPயுமே வந்து ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி. தட் இஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டினா இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ் பார்ட்னர்ஸ். ஸோ இப்போ வந்து டைரக்டர்ஸ் ஆகட்டும் இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகட்டும், அதுலேருந்து அந்த கம்பெனின்றது வேறு ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். அதே மாதிரி LLPயும் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர்லி இட் இஸ் அனதர் ஆர்டிஃபிஷியல் பர்சன் தான். ஸோ இதுக்கும் லைக் இது ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கும் கம்பெனிக்கும் சம்மந்தம் கிடையாது. எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு லீகல் டிரான்சாக்ஷனாக தான் கன்சிடர் பண்ணுவோம். தென் காஸ்ட் ஆஃப் ஃபார்மிங், இதை வந்து ப்ரைவேட் லிமிடெட் வந்து இன்கார்ப்ரேட் பண்ணுற காஸ்ட்டை விட LLP இன்கார்ப்ரேட் பண்ணுற காஸ்ட் கொஞ்சம் கம்மி. லைக் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் ரெண்டுமே வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கீழே தான் கவர்ன் ஆகுது. MCA வெப்சைட்டில் தான் நம்ம இன்கார்ப்ரேட் பண்ணுவோம். பட் ஸ்டில் இந்த ப்ரைவேட் லிமிடெடுக்கு வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி அதுக்கப்புறமா சார்ஜஸ் எல்லாம் கவர்மெண்ட் சார்ஜஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும். பட் இதுவே லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னால் உங்களுக்கு அந்த அளவுக்கு பார்ட்னர்ஷிப் அளவுக்கு சார்ஜஸ் வராது. ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். ஸோ அதுதான் ஒன்று. தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடிட் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு நீங்கள் ட்ரான்சாக்ஷனே பண்ணலனாலும் மேண்டேட்ரியாக ஆடிட் பண்ணணும். ஸோ அதுக்கான பேலன்ஸ் ஷீட் ஃபினான்ஷியல்ஸ் வந்து ROCக்கு ஃபைல் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டர் காஸ்ட் வந்து LLPயில் எப்போ வரும் அப்படின்னா, உங்களோட கான்ட்ரிபியூஷன் 25 lakhs மேலே இருந்தாலோ இல்லை டர்ன் ஓவர் 40 lakhs மேலே இருந்தாலோ தான் ஆடிட் வந்து மேண்டேட்ரி. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடிட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜென்ரல் ஃபார்ம் ஃபைலிங் எல்லாமே பண்ணிவிட்டு போகிறதும் ஈஸி தான் உங்களுக்கு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட் வென் இட் கம்பேர்ஸ் ப்ரைவேட் லிமிடெடுக்கும் LLPக்கும் பார்த்திங்கன்னா LLP வந்து கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஆடிட் மேண்டேட்ரி கிடையாது, அந்த ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் அப்படின்றது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் தான் நமக்கு. தென் இப்போ வந்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ரைவேட் லிமிடெட்டில் வந்து ஒன்லி அப் டு 200 people வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்க முடியும்.
அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எல்எல்பியில் வந்து அந்த மாதிரி ஒரு சர்டைன் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ எனி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கேன் பி பார்ட்னர்ஸ் இன் எல்எல்பி. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக எல்எல்பிக்கு அகைன் இருக்குது. தென் போர்ட் மீட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ப்ரைவேட் லிமிடெடில் வந்து மினிமம் 4 போர்ட் மீட்டிங்ஸ் இன் எ இயர், அதுவும் 120 days கேப் தாண்டக்கூடாது ஒரு மீட்டிங்க்கும் இன்னொரு மீட்டிங்க்கும். ஆனால் இதுவே எல்எல்பியில் அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் மட்டும் மேண்டேட்ரி. ஸோ அது மட்டும்தான் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு இப்போ வந்து ஜென்ரலாக நம்ம வந்து நினைக்கிறோம் ப்ரைவேட் லிமிடெடில் வந்து போர்ட் மீட்டிங்ஸ் என்ன பெரிய லெவலில், ஏன்னா டேரக்டர்ஸ் தான் ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான போர்ட் மீட்டிங்ஸ் வந்து அவங்களுக்கே என்ன நடக்குதுன்றது தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது தனி காஸ்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இதுவே பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இது நிறைய பர்சன்ஸ் இன்வால்வ் ஆகும்போது போர்ட் மீட்டிங்கிறதே ஒரு செப்பரேட் காஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை ரன் பண்ணுறதுக்கு இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து இதுக்கு ஆடட் அட்வான்டேஜ். தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்டைன் டேக்ஸஸ், இப்போ டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பெனிஸ்க்கு தான் அப்ளிகபிள். பட் அது வந்து எல்எல்பிக்கு அப்ளிகபிள் இல்லை. ஸோ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு உங்களுக்கு வந்து எல்எல்பியில் அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ கம்பெனிஸ்னால் வந்து தே காண்ட் அவாய்ட் தோஸ் டேக்ஸஸ். அது மாதிரி சர்டைன் டேக்ஸஸில் வந்து எல்எல்பிக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. ஸோ அந்த டேக்ஸ் எல்லாம் எல்எல்பிக்கு அப்ளிகபிள் இல்லைன்னா எல்எல்பி நீட் நாட் கோ ஃபார் இட். ஸோ அந்த மாதிரியான அட்வான்டேஜஸும் எல்எல்பியில் இருக்குது. தென் இப்போ வந்து நேம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிடெடுக்கு வந்து ப்ரைவேட் லிமிடெட்னு தான் முடியணும், அண்ட் எல்எல்பிக்கு வந்து எல்எல்பின்னு முடியணும். ஸோ அது வந்து ஜென்ரலாக இருக்கிறது தான். ஸோ எல்லாமே அவங்க நேம் வந்து கண்டிப்பாக எல்எல்பினா எல்எல்பின்னு முடிகிற மாதிரி போட்டு தான் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் அவங்க மென்ஷன் பண்ணணும். தென் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு போத் கவர்மெண்ட் ரூட்லேயும் வரலாம், ஆட்டோமேட்டிக் ரூட்லேயும் வரலாம். ஆனால் எல்எல்பிக்கு வந்து வெறும் ஆட்டோமேட்டிக் ரூட்டில் மட்டும்தான் எஃப்டிஐ வந்து அலோவ் பண்ணுவாங்க. தென் இப்போ எம்சிஏ கம்ப்ளைன்சஸ் பார்த்திங்கன்னா நிறைய பெனால்ட்டிஸ் ஆர் இல்லை ஃபார்ம் ஃபைலிங்ஸ் எதுவுமே பண்ணலை அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரைவேட் லிமிடெடுக்கு நிறைய பெனால்ட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி எல்எல்பிக்கு வராதுன்ட்டுலாம் இல்லை, எல்எல்பிக்கும் ஃபார்ம் ஃபைலிங்ஸ் இருக்குது தான், இயர்லி கம்ப்ளைன்சஸ். பட் ஸ்டில் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை பண்ணலை அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட் ஒரு பெனால்ட்டி வாட் தே சார்ஜ், அதாவது ஆர்ஓசி என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ கம்பேரிட்டிவ்லி இட் வில் பி லெஸ்ஸர். ஸோ இதை தவிர பார்த்திங்கன்னா ரெண்டுமே சிமிலாரிட்டிஸ்னால் இது ரெண்டுமே ஆர்ஓசி கீழே தான் இதுவாகுது, இதுக்கு ரெண்டுத்துக்குமே செப்பரேட் என்டிட்டியாக தான் ஆப்ரேட் ஆகுது. தென் மினிமம் 2 people கண்டிப்பாக இருக்கணும் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் ஒரு சிமிலாரிட்டிஸும் எல்எல்பிக்கு உண்டு. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லிமிட்டட் லயபிலிட்டி லாஸஸ்லேருந்து ரெக்கவரி ஃப்ரம் மெம்பர்ஸ்க்கும் டைரக்டர்ஸ்க்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா கம்பெனியோட லாஸஸ் வந்து டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் தேர் கான்ட்ரிபியூஷன் தான் வந்து இது பண்ண முடியும். ஸோ அதுவுமே வந்து ஒரு ஒன் ஆஃப் த சிமிலாரிட்டிஸ். அண்ட் இந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாததுனால எல்எல்பி வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து நீங்கள் எல்லாமேலாம் அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு பண்ண முடியாது. ஸோ எல்எல்பி ஆஸ் சம் ஆஃப் த ஆடட் அட்வான்டேஜ். அது ஜென்ரல் பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற கம்ஃபர்ட்டை விட லிமிடெட் லைபிலிட்டியில் பண்ணும்போது இன்னும் கான்ஃபிடென்ட்டாக பண்ணலாம். ஏன்னா வந்து கம்பெனியோட அசெட்ஸ் மட்டும்தான் இட் வில் பி புட் டு கொஸ்டின் வென் இட் கம்ஸ் டு இன்சால்வென்சி. ஸோ அந்த மாதிரியான ஆடட் அட்வான்டேஜுக்கு நிறைய பேர் எல்எல்பி போவாங்க. பட் அதை தாண்டி ஜென்ரலாக எல்எல்பிஸ் வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், சிஏஸ் ஆர் லாயர்ஸ், அந்த மாதிரி அட்வொகேட்ஸ் இவங்களாம் தான் வந்து மேஜராக எல்எல்பி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து ஜென்ரலாக இப்போது ஓரளவுக்கு நிறையவே எல்லாருமே எல்எல்பி ஃபார்மேஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காஸ்ட் எஃபிஷியன்ட் வெஹிக்கிள்னு கூட சொல்லலாம். ஸோ இது புதுசாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து வரவேற்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல ரீச் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்களுக்கு இந்த டிஃப்ரென்சஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எல்எல்பி வேணாலும் நீங்கள் எல்எல்பிக்கு போகலாம், ப்ரைவேட் லிமிடெட் வேணாலும் போகலாம். பட் போத் ஆர் லைக் மோர் ஆர் லெஸ் சிமிலர் தான். ஸோ ஆனால் கம்ப்ளைன்சஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது, ரெண்டுத்துலேயுமே காஸ்ட்டும் ஆனுவல் காஸ்ட்டும் இருக்குது. பட் ஸ்டில் இதில் வந்து உங்களுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால நீங்கள் எல்எல்பி ப்ரிஃபர் பண்ணுறவங்க இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வேறு யாருக்காவது தேவைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்ன என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு டவுட்ஸ் ஒரு கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.